அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையிலேயே ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த சைக்கு எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் டீட்டெயில் அப்டேட் பண்ணிக்கிறேங்க. வர ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆப்ஷன் கிளாஸு இண்டெக்ஸ்க்கு இன்ட்ராடே மட்டும்தான். இது இந்த ஆப்ஷன் கிளாஸ் இப்போ நான் எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருடம் தான் எடுப்பேன் கிளாஸ். நெக்ஸ்ட் இயர் தான் அதுக்கப்புறம் கிளாஸ். ஓகேங்களா? இந்த இதோட இதுக்கான இது வந்து சண்டே மார்னிங் வரைக்குமே நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும், அதுக்கப்புறம் கிடையாது. ஏன்னா கிளாஸ் நான் கண்டக்ட் வந்து சண்டே ஆரம்பிக்கும் போது டோட்டலே நான் அந்த இதெல்லாம் முடிப்பேன். ஓகேங்களா? அதனால அன்னைக்கு காலையில் உள்ள இது பண்ணுறவங்க பண்ணிக்கணும். சரி, நம்ம அதே போல் நம்ம இதெல்லாம் நம்ம கிளாஸ்க்கு வந்து தான் கற்றுக்கணும் அவசியம்லாம் கிடையாது. நீங்களே ஓனாக அனலைஸ் பண்ணி ஓனாக யார்கிட்டையும் கிளாஸ் போகாமல் ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. என்ன டைம் ஆகும், அவ்வளோதான். காலங்கள் அதிகமாக. ஓகேங்களா? மற்றபடி எல்லாராலையுமே கண்டுபிடிக்கக்கூடியதான், எல்லாராலும் செய்யக்கூடியதான். ஆனால் நம்ம வந்து கணக்கு மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே போகணும். நீங்கள் ஏன் மார்க்கெட் எதுக்கு, அதனுடைய உண்மைத்தன்மை எல்லாமே நீங்கள் முதல்ல உள்வாங்க. ஒரு சிம்பிளாக ஒரு கடை வைக்கணும்னா கூட நம்ம அதை வந்து எவ்வளோ ஆய்வு செய்வோம். இந்த இடத்துல இங்கே கடை வச்சா அங்கே சரியா இருக்குமா, அப்போ என்ன அந்த காரணம், அந்த கடை வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தேடுவோம் இல்லையா? அது போல தான் நாங்கள் இதுவும் மார்க்கெட்டில் நீங்கள் தேடணுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 25,400 புட்டு 152 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி அப் சைடு, 152 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு ஃப்ரைடே, இன்னைக்கு லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம ரூல் படி மண்டே மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே லாஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு பல முறை சொன்ன நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ப்ரைம் மார்க்கெட்டில் பாருங்க, இன்னைக்கு என்ன ரூலோ எப்படி பண்ணணுமோ அந்த ரூலை மட்டும் டிக்டோ ஃபாலோ பண்ணுங்க. பெரிய எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது அப்படி சொல்லலை, தவிர்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஏன்னா நேற்று நம்ம எல்லாருமே யூஜி ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை யூடியூப் பார்த்து பண்ணவங்களோ எல்லாருமே. ஓகேங்களா? ஏன்னா நேற்று இன்ட்ராடேலையும் நம்ம காலையில் இதில் என்ட்ரி எடுத்து நம்ம பண்ணோம். அப்புறம் ஆஃப்டர்நூன்ல நம்ம பொசிஷனல் ஒரு இதில் ஒரு என்ட்ரி கொடுத்து அதுவும் அன்னைக்கே ப்ராஃபிட் பெருசாக கிடைச்சிருச்சு. அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், நாளைக்கு இன்னைக்கு ட்ரேட் பண்ணும் பொழுது சரியான இது புள்ளிகள் வந்தால் மட்டும் சூஸ் பண்ணிடுங்க, இல்லை தேவையே இல்லை அவாய்ட் பண்ணணுன்றதையும் நான் சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? இன்னைக்கு மார்க்கெட் பாருங்க, காலையிலே இங்க வந்த லோவே 154, இங்க இருந்து ஏறிடுச்சு. இதுக்கு மேல இன்னைக்கு போகாதுங்கிறத யாரு ப்ரிடிக்ட் பண்றாங்களோ, நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன் இந்த இடத்துல, இந்த விலைக்கு மேல போகாது அப்படிங்கறத யாராவது பிராக்டிஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போகாது, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத தேடுங்க. மார்க்கெட் இங்க இருந்து இறங்கிடுச்சுங்க. எகைன் பாருங்க, இங்க வந்துட்டு என்ன பண்ணுதுங்க, ஏறுது. இதற்கப்புறம் இதுக்கு மேல போகாதுங்க. மேக்ஸ் படி மேக்ஸ் வேல்யூ எல்லாம் இங்க மேக்ஸ் வேல்யூ இருக்கு, இங்க மேக்ஸ். அப்போ மார்க்கெட் எவ்வளவு இறங்கினாலும் மறுபடியும் ஏறதான் ட்ரை பண்ணும். இந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல யாரும் ட்ரேட் பண்ணிருக்க கூடாதுன்னு நிறைய யூடியூப்ல எல்லாம் சொல்லுவாங்க. ஆப்ஷன் பையருக்கு இன்னைக்கு லாஸ். கரெக்ட், மார்க்கெட் எங்க ட்ரேட் ஆச்சா அங்கேயே தான் இருக்கும். ஆனா பிரீமியம் மட்டும் இன்னைக்கு ஒரு 20 புள்ளி எல்லாத்துலயும் கரைஞ்சிருக்கும். ஆனா நம்மளுடைய கால்குலேஷன் படி என்னங்க, பர்ஃபெக்டான என்ட்ரி கால் சைடுல கிடைச்சிருக்கும். காலில் தான் நம்ம என்ட்ரி எடுத்துக்கணும். புட்டு கீழே வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து இதாகும் பொழுதே கால் என்ட்ரி எவ்வளவு பர்ஃபெக்டா கிடைச்சிருக்கும், எத்தனை ட்ரேட் கிடைச்சிருக்கும். ஆனா இன்னைக்கு எல்லா யூடியூப்லயும் ஒருத்தர் இல்லாம இன்னைக்கு ஆப்ஷன் பையருக்கு நஷ்டம், இந்த இதா பண்ணியிருந்தா நாசனா அப்படின்னு. சார், முதல்ல மார்க்கெட் அங்கேயே க்ளோஸ் ஆயிருக்கு, பிரீமியம் மட்டும் ரெண்டுமே காலும் மைனஸ் ஆயிருக்கு, புட்டும் மைனஸ் ஆயிருக்கு, கரைஞ்சிருக்கு. இதுல இருந்தே புரியுதுங்களா, மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது. முதல்ல அதை சிந்திங்க. அப்போ அதை பிரேக் பண்ணீங்கன்னாவே உங்களுடைய சிந்தனை செயல்கள் எல்லாமே சிந்திங்க சார். உங்களை சிந்திக்கவே விட மாட்டாங்க சார். இந்த இதுக்குன்னு இல்லை, எந்த வேலைக்குமே யாரையும் நம்மளை சிந்திக்கவே விட மாட்டாங்க. சிந்திச்சா நீங்க பெரிய வேலை ஆயிடுவீங்க. புரியுதுங்களா? நீங்களே ஓட சிந்திச்சு நீங்களாவே செயல்படலாம். யாருடைய தயவு உங்களுக்கு தேவையே கிடையாது. அதனால சரியா பிராக்டிஸ் பண்ணி வர்த்தம் பண்ணுங்க. வீக்லி லெவல்ஸ் நான் அப்புறம் அப்டேட் பண்றேன். போஸ்ட்